வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம மாப்பிள சம்பா கஞ்சியும் பெரண்டை துவையலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப மாப்பிள சம்பா ரைஸ் வந்து நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும். இது வந்து பொன்மேனே நான் வறுத்து வச்சிருக்கேன். வறுத்து ஆற வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமா எடுத்து நான் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு கொஞ்சம் நொய் மாரி குறன்னு அரைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கல்லுப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி நம்ம ஒரு 3 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். மூடி விட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்ப நம்ம பெரண்டை துவையலுக்கு என்னென்ன நம்ம பொருள் வந்து இதுல சேர்க்கலாம்னு பாத்துக்கலாம் வாங்க. எண்ணெய், மிளகு, ஜீரகம், இஞ்சி, புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, உளுத்தம்பருப்பு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். பெரண்டை பாருங்க இது போல இருக்கும். நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடும் நம்ம 2 சைடும் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஆயிரத்துக்கு கொஞ்சம் தண்ணியா என்ன தேய்ச்சிட்டு நம்ம ஆயிலாம், இல்லை நம்ம கையெல்லாம் புடுங்கும். இது இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து இங்க பாருங்க 4 பக்கத்துல இருக்கிற அந்த இது அந்த தோலை நம்ம உரிச்சோம்னா அந்த தோல் 4 பக்கமும் அழகா உறிஞ்சி வரும். அந்த உள்ள வந்து கொஞ்சமா இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து பீன்ஸ் மாதிரி அழகா பொடியா நம்ம வந்து கட் பண்ணி இல்ல போட்டுக்கலாம். நான் சுத்தமா அழகா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப நம்ம தேவையான அது வதக்கத்துக்கு தேவையான ஆயில் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்ப வந்து பிரண்டையை வந்து அதுல வந்து நம்ம கொட்டி எண்ணெய் சூடான உடனே நம்ம பிரண்டையை வந்து அதுல கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா அழகா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்ப நம்ம அதிகமா நம்ம பிரண்டை போட்டிருக்கோம். இப்ப வந்து இந்த பிரண்டை வந்து கொஞ்சமா ஆகுற மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா இது வந்து எண்ணெயிலேயே வதக்கணும். அதுவும் வந்து நல்லெண்ணெயிலேயே வதக்கினே இருக்கணும். வேற எந்த எண்ணெயில வந்து கலக்கக்கூடாது. இந்த பச்சையோட கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம நமிக்கிற தன்மை இதுல வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து கொஞ்சமா வதக்கிட்டோம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கி விட்டாதான் அதோடைய நமப்பு தன்மைலாம் போயிடும். இதை வந்து நல்லா சுருளா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதோட என்னென்ன பயன்னா பார்த்தோன்னா இந்த வந்து இடுப்பு வலி, கை கால் வலி, முட்டி வலிக்கு இது நல்லா சாப்பிடலாம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பசி எடுக்காதவங்க வந்து இதை சாப்பிடும் போது நல்ல ஜீரண சக்தியை வந்து நல்லா தூண்டுது. இதை சாப்பாட்டுலயே நம்ம சுட சாதத்துலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லையா நம்ம கொஞ்சமா வந்து கஞ்சி மாதிரி வச்சு கூட இதை நம்ம நல்லா சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பொருள். இது வந்து வாரத்துல 2 நாள் இது அரைச்சு வச்சுட்டா ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாரம் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வாரத்துல 2 நாள் அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான வந்து மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டை துவையலுக்கு உண்டு. இப்ப பாருங்க வதங்கி நல்லா சுருண்டு வந்துச்சு. நம்ம எவ்வளவு பிரண்டை கொட்டணும் இப்ப பாருங்க கொஞ்சமா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு தட்டுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கொட்டி கொஞ்சம் தனியா ஓரமா வச்சிடலாம். நம்ம அள்ளி வச்சுட்டு நம்ம வந்து இப்ப வந்து அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு இப்ப வந்து உளுத்தம்பருப்பு ஃபர்ஸ்ட் உளுத்தம்பருப்பு எடுத்து நம்ம வந்து இதுல கொட்டிடலாம். கொட்டி அது லைட் பொன்னிறமா ஆகணும். லைட் பொன்னிறமா ஆன உடனே நல்லா வறுத்துக்கலாம். இங்க பாருங்க லைட் பொன்னிறமா ஆயிடுச்சுங்களா? அங்க பாருங்க லைட் பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப வந்து வரமிளகாய் வந்து அதுல போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து பூண்டு வந்து நல்லா போட்டுக்கலாம். பூண்டு போட்டு இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு வந்து சுருண்டு வர நேரத்துல வந்து கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை போட்டு வெட்டி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி வந்து அதுல வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அது நல்லா சுருண்டு பொன்னிறமா வர நேரம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இதை வதக்கி விட்டு இது கூட லைட்டா லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஜீரகம், மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இப்ப வந்து புளி இருக்கு. அந்த புளியை நல்லா அழகா உளுத்து கொட்டிக்கலாம். புளியை போட்டு நல்லா நம்ம மட்டும் உளுத்து கொட்டி நல்லா நம்ம வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா அழகா பொன்மேனியா வறுத்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த பிரண்டையும் இது கூட வந்து மறுபடியும் வந்து
நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஏன்னா இதுல புளி காரம் எல்லாமே இருக்குல்ல, அது மறுபடியும் நம்ம கொட்டி வதக்கணும். வதக்கி சேமா வதக்கி நம்ம ஒரு தட்டுல எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். கொட்டிங்க பாருங்க, கொட்டி நல்லா ஆறணும், நல்லா வதக்கி விடணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அழகா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டா போதும். எல்லாமே ஒண்ணு போல மிக்சிங் ஆயிடுச்சு பாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு தட்டுல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டுல கொட்டி எல்லாத்தையும் ஒண்ணு போல எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டங்க. ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இது இப்ப அதுலயே கொஞ்சமா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப கொஞ்சமா அதுல வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு அது தாளிப்பு போடுறதுக்கு கொஞ்சமா கடுகு, 1 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தய சாரிங்க, இது வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வறுத்து விட்டு அரைச்சி வச்ச துவையில வந்து அதுல கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடலாம் ஒண்ணு போல. இந்த மசாலாலாம் நம்ம அரைச்ச மசாலாலாம் அந்த எண்ணெயில வந்து நல்லா வந்து மறுபடியும் வந்து நம்ம நல்லா கலக்கி விடும் போது அது பச்சை வாசனை கொஞ்சமா இருந்தாலும் சரி, அந்த பிரண்ட துவையல் வந்து நம்மன்னு புடுங்கும். அதனால வந்து எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். இது இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. இப்ப வந்து ஒரு கிண்ணத்தை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாப்பிள சம்பா பிரண்ட துவையல் ரெடி. நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வெல்கம்.